ரோஹிணிக்கு வர சிக்கலால் இப்போ முத்து மீனாவுக்கு பெரிய நல்லது நடக்குது. ரோஹிணி இப்போ பெரிய பிரச்சனையில் சிக்கியிருக்காங்க. அதாவது என்னன்னா, இங்கே வீட்டுக்கு வரவழைச்ச மனோஜுக்கு இப்போ நாய்க்கடி ஏற்பட்டிருக்கு. இப்போ அவர் நாய் சேர்த்து போனதுனால ரொம்ப பயப்படவும் செய்கிறாரு. இதுக்கப்புறமா நம்ம இவனை வீட்டில் வச்சுக்க முடியாதுன்னு சொல்லி முத்துவும் சொல்ல, வேறு என்னடா பண்ண முடியும், இவனை கொண்டு போய் வெளியே விட முடியும்னு சொல்லிட்டு அங்கே விஜயா திட்டுறாங்க. அதுக்கு உடனே ரோஹிணி சொல்கிறாங்க, இல்லை ஆண்டி, மனோஜ் வேற ரொம்ப பயப்படுறாரு. நான் இவரை வெளியில் எங்கேயாவது ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போயாகணும்னு சொல்ல, நீ யார் அவனை கூட்டிகிட்டு போகிறதுக்குன்னு சொல்ல, விஜயா இது பிரச்சனை பண்ணுறதுக்கு நேரம் இல்லை, மனோஜை நம்ம வெளியில் கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் அவனை குணப்படுத்த முடியும். நாய்க்கடின்றது எவ்வளோ விஷயம்னு உனக்கு தெரியும்லன்னு சொல்லும்போது, என்னங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்கன்னு விஜய் அழுகிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பண்ணிடாது, நம்ம குணப்படுத்திடலாம். அவன் பயந்து போயிருக்கான், அதுக்காகனாச்சும் அவனை ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போய் தான் ஆகணும். சரிம்மா ரோஹிணி, எங்கே கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லி கேட்குறாங்க. அங்கிள் நீங்கள் வர வேணாம் அங்கிள், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இங்கே ரோஹிணி சொல்ல, மனோஜ் நான் ஒரு முக்கியமான டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன், ஆனால் ரொம்ப தூரம் 2 நாளாவது ஆகும் அப்படின்னு சொல்லும்போது, இதை கேட்டுக்கிட்டு இருக்க முத்துவும், வேணும்னா நான் கொண்டு வந்து ட்ராப் பண்ணுவேன்னு சொல்ல, வேணாம், நீங்கள் வர்ற வழியிலலாம் இவரை கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பீங்க, நாங்கள் பேசாமல் கேப் புக் பண்ணி போய்க்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் ரோஹிணியும். அதுதான் சரின்னு எங்கள் அண்ணாமலையும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ரோஹிணி அங்கே இருக்க மனோஜை கூட்டிகிட்டு வெளியில் கிளம்பிடுறாங்க, இங்கே அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணுன்றதுக்காக. அதுக்கப்புறமா ரோஹிணி வரதுக்கு எப்படி 2 நாள் ஆகும் அப்படின்றது எங்கள் வீட்டில் எல்லாருமே சொல்லிட்டு தான் போகிறாங்க. இப்போ முத்து மீனா எப்போதும் தன்னுடைய வேலைகளை பார்க்க கிளம்பிக்கிட்டு இருக்க அந்த நேரத்தில் தான் இப்போ அவங்க தன் வேலை உண்டு அவங்க உண்டுன்னு இருக்கும்போது இங்கே கிருஷை பார்த்த விஷயத்தை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம்ல, நீ வேற கிருஷை ஏற்கனவே இங்கே பார்த்தேன்னு சொன்னல, இப்போது என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க முத்துவும். வேறு என்னங்க பண்ண முடியும், கிருஷி இங்கே தாங்க எங்கேயே இருக்கான், நம்ம விசாரிச்சு பார்த்தா நிச்சயமாக கிருஷி இருக்க இடத்த கண்டுபிடிச்சிடலாம், கூட அவங்க அம்மா இருக்காங்களா இல்லையான்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணி ஆகணும் அப்படின்னு மீனாவும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் தான் அங்கே ஸ்கூல்லேருந்து எங்கள் மகேஸ்வரிக்கு ஃபோன் வருது. சார், நான் முக்கியமான வேலை விஷயமா வெளியே வந்திருக்கேன் சார், இப்போ என்னால் வர முடியாதுன்னு சொல்ல, அந்த பையனுடைய அம்மா எங்கே இருக்காங்கன்னு சொல்ல, அவங்களும் வேலை விஷயமா வெளியே போயிருக்காங்க, அவங்க வரதுக்கு எப்படி 2-3 days ஆகுது ஆகும் சார் அப்படின்னு சொல்ல, அப்படியா, இல்லை அந்த பையன் ஒரு காம்படிஷனில் கலந்துருக்கான், கஷ்டப்பட்டு தான் அவனை கலந்துக்க வச்சோம், அதனால் அவன் கூட யாரும் பக்கத்தில் இருந்தால் நல்லா இருக்குன்னு தோணுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்கூல்லேருந்து. இல்லை சார், நானும் ஒரு சுச்சுவேஷன்னால என்னால் இப்போ வர முடியாது சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க. இப்போது கிருஷை பார்த்து சொல்கிறாங்க அங்கே இருக்க வார்டனும், இல்லைப்பா உங்கள் அம்மாவும் அவங்க உங்கள் கூட வந்த அவங்களுக்கும் முக்கியமான வேலை விஷயமா வெளியே போயிருக்கதா சொல்கிறாங்க, அவங்களால வர முடியாதுன்னு சொல்லும்போது உடனே கிருஷிக்கு வந்துட்டு இங்கே மீனாவுடைய ஞாபகம் வருது. ஆண்டி தான் நமக்கு ஒரு ஃபோனில் நம்பர் எழுதி கொடுத்தாங்களேன்னு நினச்சிட்டு உடனே அதை வார்டன்கிட்ட கொடுக்குறாங்க. அம்மா இது யார் நம்பருன்னு சொல்ல, இது மீனா ஆண்டியோடைய நம்பருன்னு சொல்ல, கண்டவங்களெல்லாம் கூப்பிட முடியாதுன்னு சொல்லும்போது உடனே அதுக்கு கிருஷி சொல்கிறாங்க, அவங்க வந்தாகணும்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறாங்க. சரி இருப்பா, நான் கால் பண்ணுறேன்னு அந்த வார்டன் உடனே மீனாவுக்கு கால் பண்ணுறாரு. சொல்லுங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மீனா கேட்க, நான் அறிவு போர்டிங் ஸ்கூல்லேருந்து பேசுகிறேன்னு சொல்லும்போது, அப்படியா என்ன விஷயம்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த ஸ்கூலில் தானே இப்போ டெக்கரேஷன் வேலையெல்லாம் முடிஞ்சுது, அது நான் பண்ணலை சார்னு சொல்ல, இல்லை மேடம் நாங்கள் அதுக்காக ஃபோன் பண்ணலைன்னு சொல்லும்போது, என்ன விஷயம்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே கிருஷ்ணன் ஒருத்தன் படிக்கிறான், அவன் தான் இந்த நம்பரை கொடுத்து கால் பண்ண சொன்னான்னு சொல்ல உடனே மீனாவுக்கு பயங்கர ஷாக் ஆகுது. என்ன சொல்கிறீங்கன்னு அதிர்ந்து போய் கேட்குறாங்க. ஆமாம் மேடம், அந்த பையன் தான் இந்த நம்பர் கொடுத்தான்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே மீனாவுக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது. முத்துவை வந்துட்டு உடனே கூப்பிடுறாங்க. ஓடி வந்தது, என்னாச்சு மீனா, ஏன் சத்தம் போடுறேன்னு சொல்ல, கிருஷிங்க அப்படின்னு சொல்லும்போது இங்கே உடனே முத்து ஃபோனை வாங்கி பேசுகிறாங்க. டே கிருஷ், எங்கடா இருக்க நீ, என்னடா பண்ணிட்டு இருக்கன்னு சொல்ல, அங்கிள் நீங்களும் ஆன்ட்டியும் ஸ்கூலுக்கு வர முடியுமான்னு சொல்லி கேட்க, என்னாச்சுரா கிருஷ்ணன்னு சொல்ல, ப்ளீஸ் அங்கிள் நீங்கள் வாங்க அங்கிள் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு முத்து மீனா வந்துட்டு அவசரமாக கிளம்பி போகிறாங்க. அண்ணாமலை கிட்ட சொல்லிட்டு, என்னமோ அவங்க அம்மா கறி கூட்டிகிட்டு போயிட்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ என்னடானா முத்துவுக்கு மீனாவுக்கும் ஃபோன் பண்ணி அந்த சின்ன பையன் கூப்பிடுறான், திரும்ப இந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துட போகிறாங்கன்னு விஜயா வந்துட்டு கோவத்தோட இருக்காங்க. கொஞ்சம் அமைதியாக இரு விஜயா, இப்போ என்ன நடந்து போச்சுன்னு நீ இவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அண்ணாமலை இங்கே விஜயாவை திட்டுறாங்க. திரும்ப அந்த பையனோட இந்த வீட்டுக்கு வரட்டும், அப்புறம் இருக்க அவங்க 2 பேருக்குன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. யாரா ஸ்கூலுக்கு போகிறாங்க. அங்கே கிருஷை பார்த்த சந்தோஷத்தில் கட்டி பிடிச்சி கண்கலங்கி எங்கள் முத்துவும் மீனாவும் முத்தமிட்ட போலியே அங்கே இருக்க வார்டன், நீங்கள் இந்த பையனுக்கு என்ன வேணும்னு சொல்ல, இவங்க எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட பையன் சார் அப்படின்னு சொல்ல, இங்கே இந்த பையனுக்கு இப்போ அம்மாவும் அப்பாவும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா ஏதோ வெளியூரில் வேலை விஷயமா போயிருக்காங்களா, அவங்களால இப்போ வர முடியாது சார்னு சொல்கிறாங்க. வார்டன் இப்படி சொன்ன உடனே எங்கள் முத்துவும் மீனாவும் அவங்க அப்போ கிருஷை பார்க்குறாங்க. டே கிருஷ், இங்கே தான் இருக்கேன்னு சொல்ல, என்னை ஹாஸ்டலில் கொண்டு வந்து விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்ல, என்னடா ஆச்சு, உங்கள் அம்மா கூட நீ போயிட்டேன்னு நாங்களாம் நினச்சிட்ருக்கோம், உங்கள் பாட்டி திரும்ப வந்துட்டாங்க, ஊருக்கு போயிருக்காங்கன்னு சொல்ல, அப்போ நான் பாட்டி கூடயே இருக்கேன், நான் இங்கே இருக்கலை, என்னை கூட்டிகிட்டு போயிருக்கீங்களான்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் இந்த பையனை அனுப்ப முடியாது சார், அவங்க பேரண்ட் வந்து கேட்டால் நான் என்னதான் சார் பதில் சொல்ல முடியும்னு சொல்ல, சரி அப்போ நான் அவங்க பாட்டியை சந்தித்து பேசி அவங்க பாட்டியை இங்கே வரவழைக்கிறேன், அவங்க வந்து பேசினா நீங்கள் விட்டுருவீங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லும்போது, நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ, அந்த பையன் சரியாக சாப்பிட மாட்டான், அடம்பிடிக்கிறான்,
அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன காம்படிஷன் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, ஓவிய போட்டி. இந்த பையனுக்கு இருக்கிற ஒரு அதீத திறமை தான். ஆனால் உண்மையை சொல்லப்போனால் ரொம்ப ரொம்ப சூப்பராக வரைகிறான். இந்த மாதிரி யாரும் வின் பண்ண மாட்டாங்க போல். நிச்சயமாக அவன் இந்த போட்டியில் கலந்துக்கிட்டு வின் பண்ணானா ஸ்டேட் லெவலில் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட முத்து மீனாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கிருஷுக்கு ரொம்பவே சந்தோஷப்படுத்தி கொஞ்சம் செய்கிறாங்க. கிருஷுக்கு காம்படிஷன் ஆரம்பிக்க போகுது. கொஞ்ச நேரத்தில் காம்படிஷனும் ஆரம்பிக்குது. கிருஷி வந்துட்டு அந்த ட்ராயிங்கை வந்துட்டு ரொம்ப அழகாக வரைகிறான். தான் அம்மா கூட சின்ன வயசில் இருக்கிற மாதிரியான ஒரு புகைப்படம் தான். அவங்க அம்மா முகம் இல்லை, ஆனால் அது வந்துட்டு வித்தியாசமாக இருக்குது. பார்த்ததுமே முத்து மீனாவுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போது ஸ்டேஜுக்கு வந்துட்டு எங்கள் கிருஷோட அம்மாவை அப்பாவையும் கூப்பிடுறாங்க. ஆனால் அவங்க அம்மா அப்பா தான் வரலையே. அப்போ அதுக்கு உடனே அங்கே நின்றுகிட்டு இருக்க கிருஷி வந்துட்டு முத்துவையும் மீனாவையும் மேடைக்கு கூப்பிடுறாங்க. முத்து அவங்களும் மீனா ஆண்டியும் தான் வரணும்னு சொல்லும்போது அங்கே இருக்கவங்கள பேர் சொல்லும்போது 2 பேருமே போகிறாங்க. இந்த பையனுடைய அம்மா அப்பா நாங்கள் கிடையாதுன்னு சொல்ல, தெரியும் சார், அந்த பையன் விருப்பப்படுறது உங்களை தானே, நீங்கள் வாங்க சார் சொல்லும்போது முத்து மீனா கையாலேயே பரிசையும் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் 3 லட்சம் ரூபா முதல் பரிசு வின் பண்ணதுனால அந்த பணத்தை வந்துட்டு எங்கள் கிருஷி கையிலையும் கொடுக்க கிருஷி அதை சந்தோஷமாக வாங்கிக்கவும் செய்கிறாங்க. கிருஷி அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு பெருமைப்படுத்திக்கவும் செய்கிறாங்க. சரி, இந்த பையனை நம்ம இப்படி இங்கே விட்டுட்டு போக முடியாதுங்க. கிருஷி வேற ரொம்ப அழுகுவான், நம்ம இங்கேருந்து விட்டுட்டு போனால் அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுவான்னு சொல்லும்போது வார்டன் கிட்ட நான் பேசி பார்க்குறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. எங்கள் முத்துவும், சார் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட பையன் சார், அவங்க பேரண்ட் வந்து கேட்டால் அவங்களுக்கு நிச்சயமாக தெரியும் சார், வேணா அவங்க பாட்டிக்கு நான் வீடியோ கால் பண்ணுறேன், நீங்களே பேசுங்க சார்னு சொல்லிட்டு அவங்க பாட்டிக்கு வீடியோ கால் பண்ணுறாங்க. வீடியோ கால் பண்ண உடனே அவங்க பாட்டி வந்துட்டு எதுக்கு மீனா ஃபோன் பண்ணுறான்னு தெரியலேன்னு நினச்சிட்டு சொல்லுமா மீனா அப்படின்னு கால் அட்டன் பண்ணுறாங்க. கிருஷை பார்த்த உடனே சந்தோஷப்படுறாங்க. டே கிருஷி எப்படா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது எதுக்கு பாட்டி என்னை விட்டுட்டு போனீங்கன்னு சொல்லி கிருஷி ஒரு பக்கம் அழுக. இல்லைடா நான் அங்கே தான் இருக்குன்னு சொல்ல, பாட்டி என்னை வந்து கூட்டிகிட்டு போயிடுங்க பாட்டி, எனக்கு இங்கே இருக்க பிடிக்கலன்னு சொல்லிட்டு அழுக. அவள் பையனை பத்திரமா பார்த்துப்பான்னு நினச்சானா ஹாஸ்டலில் கொண்டு விட்டுட்டு வந்து அவள் பாட்டுக்கு சந்தோஷமாக இருக்காளே நினச்சிட்டு இருக்கேன். சரிடா கிருஷ், நான் அவர்கிட்ட பேசுகிறேன்னு வார்டன் கிட்ட பேசுகிறாங்க. சார், முத்து மீனா என்னுடைய சொந்த பையன் மாதிரி, அவங்க எனக்கு பொண்ணு மாதிரி, அவங்க 2 பேர்கிட்டையும் கிருஷ் பத்திரமா இருப்பான். இங்கே கொண்டு வந்து சேர்த்தது என் பொண்ணு தானே, அவகிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது உங்கள் பொண்ணு தானே, கன்ஃபார்மாக நான் அவங்கக்கிட்ட நீங்கள் பேசிப்பீங்களா? இல்லை நான் யாரையும் நம்பி பசங்களை அனுப்புனா பிரச்சனை எனக்கு தானே வார்டன் சொல்கிறாங்க. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது, ஏன்னா கிருஷ் எங்களுடைய பையன், என்னுடைய பேரை, நான் அவனை வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி கால் கட் பண்ணிடுறாங்க. என்ன சார் இப்போ அனுப்ப முடியுமான்னு சொல்லும்போது சரிங்க சார் நீங்கள் கிருஷை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்ல, கிருஷால் இப்போ முத்து மீனாவுக்கு நல்லா தான் நடந்திருக்கு. கிருஷ் வந்து அந்த பணத்தை வந்துட்டு இங்கே முத்து மீனாகிட்ட கொடுக்க, முத்து மீனா இல்லைடா இது உனக்கான பணம், நீ ஜெயிச்ச பணம்னு சொல்ல, இல்லை அங்கிள் இது நீங்கள் வச்சுக்கோங்க அங்கள்னு சொல்லி கொடுக்க, இந்த சின்ன வயசுலேயே பெரிய மனுஷனாட்ட நடந்துக்கிறியா, முதல்ல உனக்குன்னு ஒரு அக்கௌண்ட் ஆரம்பித்து அதில் தான் இந்த பணத்தை போட்டு வைக்கணும், உன்னுடைய ஸ்டடி செலவுக்கு இது ரொம்ப யூஸ் ஆகும்னு சொல்ல, ஆமாங்க நீங்கள் மீனாவும் சொல்கிறாங்க. முத்து மீனா 2 பேரும் நினச்சது போல் அந்த பையனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன். இதை பார்த்த விஜயாவுக்கு ரொம்ப கோவம் வருது. நான் நினச்ச மாதிரி நடந்துச்சு பார்த்தீங்களான்னு சொல்ல, என்னடா கிருஷை கூட்டிகிட்டே வந்துட்டீங்கன்னு சொல்லி கேட்க, ஆமாப்பா கிருஷி எதுக்குப்பா அங்கே ஹாஸ்டலில் இருக்கணும், அவங்க அம்மா போய் சொல்லி இங்கேருந்து கூட்டிகிட்டு போய் ஹாஸ்டலில் கொண்டு விட்டுட்டு அவங்க லைஃப்பை பார்த்துட்டு போயிட்டாங்க. கிருஷியோட பாட்டி அவங்க பேரை வந்துட்டு பொண்ணு கூட தான் இருக்கான்னு நினச்சிட்டு அவங்களும் ஊருக்கு போயிட்டாங்க. அவங்க பாட்டியை கிளம்பி வரதா சொல்லியிருக்காங்க. கிருஷி அவங்களே கூட்டிகிட்டு போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு அது வரைக்கும் கிருஷி இங்கே தான் இருப்பான் அப்படின்னு சொல்ல, அப்புறம்ப்பா இங்கே பார்த்தீங்களா கிருஷ் வின் பண்ண பணம் 3 லட்ச ரூபா பரிசு தொகை, அதுவும் இவன் தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கான்னு சொல்ல 3 லட்சமான விஜய் ஆடி போய் நிற்க, முதல்ல இந்த பணத்தை கிருஷிக்குன்னு ஒரு அக்கௌண்ட் ஆரம்பித்து போடணுப்பான்னு சொல்ல, ஆமாண்டா இல்லைனா அவங்க பாட்டி காயிலையாவது ஒப்படைச்சணுன்னு முத்துவும் மீனாவும் அதை வாங்கிட்டு போகிறாங்க. வாயை பலந்த மாதிரிக்கே அப்படின்னு நின்றுட்டே இருக்காங்க விஜயாவும். கிருஷி இந்த வீட்டுக்கு வந்து நினச்சி சந்தோஷப்பட்டு ரோஹினியை தேடுறாங்க. ரோஹினி அங்கே இல்லை. ஆமாம் அம்மா இங்கே போயிட்டாங்கன்னு இங்கே கேட்கவும் முடியலை. ஆண்டி எங்கன்னு சொல்லி போய் கேட்குறாங்க மீனா கிட்ட. அவங்க வேலை விஷயமா வெளியே போயிருக்காங்க. மனோஜ் அங்கே இருக்கார்ல, அவர் நாய் கடிச்சிருச்சு, அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக போயிருக்காங்கன்னு சொல்லும்போது இதை கேட்டுக்கிட்டு இருக்க கிருஷி வந்துட்டு எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்காங்க. என்றைக்குமே அம்மா எனக்காக வந்து நிற்க மாட்டாங்களேன்னு ஒரு பக்கம் அவங்களுக்கு பதட்டமாகவும் ரொம்ப வருத்தமாகவும் இருக்குது. அதே நேரத்தில் வீட்டுக்கு வர ரோஹினிக்கு பெரிய ஆப்பே காத்திருக்க கிருஷி வந்துட்டு இங்கே இருக்கிறது மட்டும் இல்லை, அவங்கள தேடி வர அவங்க பாட்டியாலையும் ரோஹினி வந்துட்டு சிக்கலில் சிக்க தான் போகிறாங்க. அவங்க பாட்டி வந்து இப்போ கிருஷை கூட்டிகிட்டு போக தயாராக இருந்தாலும் ரோஹினி மேலே இருக்க கோவம் மட்டும் குறைய போகிறதே கிடையாது. அது மட்டும் இல்லை, வர்ற பாட்டியால் பிரச்சனையும் வரலாம். ஒரு அளவுக்கு மேலே பொறுமை பொறுக்க முடியாமல் உண்மையை கூட சொல்லலாம். இந்த மாதிரியான சீக்வன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஆதரவை தெரிவிங்க.